ஹிட் அண்ட் ரன் அந்த டிரைவர் பாக்குறாரு, பாத்துட்டு என்ன ஹிட் அண்ட் ரன் படிக்கிட்டா சட்டத்துல என்ன? இல்ல மேடம், இல்ல மேடம், சட்டத்தை பாருங்க. இல்ல மேடம், அவர் ஹிட் மோதிட்டு ஓடி போறது, அங்க யாரு ஓடி போலியே, வண்டி அங்கதான் இருக்காரு, விஜய் மேடம். அதை படிச்சாதான் உங்களுக்கு புரியும். இல்ல மேடம், வண்டி நிறுத்தணும். செக்ஷனை படிக்கிறேன், சட்டத்தை படிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சட்டத்தை படிச்சிடுறேன், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. மரணம் விளைவிக்கும் நோக்கம் இல்லாமல் ஒருவர் முரட்டுத்தனமாகவும் கவனமின்றியும் வாகனத்தை ஓட்டி நபர் எவருக்கேனும் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஒருவர் அச்சம்பவம் நடந்த பிறகு உடனடியாக அதனை ஒரு காவல் அதிகாரி அல்லது ஒரு நடுவருக்கு மேஜிஸ்ட்ரேட் தெரிவிக்க தப்பி விடுகிற போது அவர் 10 ஆண்டுகள் வரையில் நீடிக்கக்கூடிய ஒரு கால அளவு சிறை தண்டனை விதித்து தண்டிக்கப்படுதல் வேண்டும் மற்றும் அபராதத்துக்கு உள்ளாக்கப்படுதல். ஒருத்தன் செத்து போயிருந்திருக்கோம் அந்த இடத்துக்கு, அதுதான் ஹிட் அண்ட் ரன். என்ன அடிச்சு போட்டுட்டு சாக அடிச்சுட்டு ஒருத்தன் ஓடி போயிட்டான் அந்த இடத்துல இருந்தனா அதுதான் ஹிட் அண்ட் ரன். விஜய் வண்டி போய்கிட்டு இருக்குது, அங்க யாரு செத்தா, அங்க செத்த வந்துட்டு ஒண்ணு அந்த இடத்துல போலீஸ் இவன் செத்து போயிட்டான் உன் வண்டியில அடிபட்டுன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் வண்டியை டீடைன் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லாட்டா அவர் சொந்தக்காரங்க என் பையன் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, ஒருத்தனை செத்து போல. இந்த சட்டத்துல அதுதான் சொல்லுது, ஹிட் அண்ட் ரன்னுன்னா ஒருத்தனை அஜாக்கிரதையா வாகனத்தை செலுத்தி அடிச்சு கொன்னுட்டு அவர் ஓடி போயிட்டாருன்னு சொன்னாதான் ஹிட் அண்ட் ரன்னு. அதுல என்ன கேஸ் போடுறது? அவன் செத்து போனானா? கம்ப்ளைண்ட் இருக்குதா? அவங்க உறவுக்காரங்க என் பையன் செத்துட்டான்னு கொடுத்தானா? இல்ல விஜய் சைடுல போய் இடிக்க